நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல தெலுங்குல எடுக்கப்பட்ட கேம்ப்லெஸ் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பாவான ஆண்டனி வந்துட்டு சூதாட்டத்துல இவருடைய மொத்த சொத்துமே பார்த்தீங்கன்னா இழந்த காரணத்தினால தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாரு. ஸோ இதனாலே நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சூதாட்டம் ஆடக்கூடிய ஆட்களை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி இருக்கும்போது கரண்ட்ல ஒரு கேசினோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ நம்ம படத்தோட ஹீரோ அந்த கேசினோக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. கேரக்டரோட ஆக்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, படத்தை நடிச்ச எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒரு கிரிஞ்சான பர்ஃபார்மன்ஸ் தான் ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரி, படத்தோட ஸ்டோரியாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு ஏனோ தானோன்னு படத்துல சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படத்துல பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு வேற எதுவும் இல்லை. ஒரு மொக்க படமா தான் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல முடிவா இருக்கும்.